திருக்குறள் சிந்தனை. அறநெறியோடு இல்வாழ்க்கை நடத்துபவன் வேறு எந்த தவநெறியையும் நாட வேண்டியது இல்லை. அதுபோலவே அவன் எவரினும் தலைமையாய் உயர்ந்து விளங்குவான் என்பதும் தெரியலாகும். இல்லத்தில் இருந்து வாழ்க்கையை தவமாகச் செய்பவன் அருந்தவ முனிவர்களைக் காட்டிலும் சிறந்தவன் ஆவான். இல்வாழ்க்கைக்குரிய இனிய இயல்பான பண்பு விருந்தினரை போற்றி பாதுகாத்து அருந்தவத்தோர்களை ஆதரித்து அறங்கள் பல புரிந்து நிற்பதாகும். அந்த தன்மையில் சிறந்து விளங்கும் வாழ்க்கை புண்ணிய வாழ்க்கையும் ஆகும். இனிய நீர்மைகள் வாழ்க்கையில் எவ்வளவு அமைந்து வருகின்றனவோ அந்த அளவிற்கு இல்வாழ்க்கையில் சீர்மைகள் பல சிறந்து சுரந்து வரும். ஆகவே பொருளுக்கு முயல்வார் பலர், புகழ் புண்ணியங்களுக்கு முயல்வார் பலர். ஆனால் வீடு பெற்று நிலைக்கு முயல்பவர்கள் மிகவும் அரியராவார். அந்த அரிய நிலையினரை காட்டிலும் இல்வாழ்வான் பலருக்கும் உதவும் தன்மையால் அவனுடைய பெருமை உயரியது என்று தெய்வப்புலவர் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்றார். நாளையும் சிந்தி.